ஆமா, என்ன பிரச்சனைங்கறத சொல்லவே இல்லையே சுப்பிரமணியம். டீ கேன் பாபு இல்ல? ஆமா, அவனை போலீஸ் பிடிச்சி போயிடுச்சுனே. தம்பி என்ன தப்பு பண்ணுச்சு? லவ் ஃபெயிலியர், சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டான். சூசைடா? நாங்கெல்லாம் மர்டரே பண்றோம், எங்களெல்லாம் போலீஸ் கண்டுக்கவே மாட்டேங்குது. வர வர நாட்டுல லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, எந்த ஸ்டேஷனு? பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன். எந்த ஸ்டேஷனு? பாண்டி பஜார் ஸ்டேஷன். நிறுத்து ஆட்டோவை. அண்ணா அண்ணா, ஏற்கனவே அந்த எஸ்ஐ என் பொண்டாட்டியை கொலை பண்ண கேஸ்ல தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மேல கோத்துலான்னு பாக்குறியா? ஒரு பிரச்சனை வேட்டி அவுத்து போட்டு ஓடுண்டா. ஏற்கனவே ஒருத்திய வாழ்க்கையில அடிச்சுட்டு போயிட்டா சார். வேணாம் சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். பாபு ரொம்ப நல்லவன் சார். ஒரு காக்கா குருவி கூட துரோகம் நினைக்க மாட்டான் சார். அப்பா அம்மா இல்லாத அனாத பையன் சார். நீங்க அடிச்சா இல்ல கொண்டு போட்டா கூட கேட்கடாது. அனாத பசங்க சார், அனாத பசங்க சார். அந்த பொண்ணு பண்ண துரோகத்தை தாங்க முடியாம இப்படி பண்ணிட்டா சார். பண்ணிச்சுக்க வேண்டாம் 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 சொல்ல கேட்டியாடா? இப்படி அடிபட்டு சாகுறிய. ஐயோ, உமா உமானு உயிரே வச்சுது. ஒரு நிமிஷம் நினைக்கிறாளா அவன? பாபு, அவளை மறந்துடு சொல்ல கேட்டியாடா பாபு? உன்னை விட்டா எனக்கு வேற யாரா இருக்கா? கையில்லாதவன் கால் இல்லாதவன், ஏன் ரெண்டு கண் இல்லாதவன் கூட ஏதோ சாதனை பண்ணணும்னு நினைக்கிறான். எல்லாம் நல்லா இருக்கு, நீங்க ஏன்டா இப்படி காதலிச்சு வீணா போறீங்க? ஐயா ஒரு நிமிஷம். அடிச்சடியில் அவங்க செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா லாக்அப் டத்துன்னு நம்மதெல்லாம் உருளுமையா. அதனால சூசைட் அட்டம்ப்ட்னு ஒரு கேஸை போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சுன்னா கோர்ட்டாச்சு இவங்களாச்சியா. என்ன சொல்றீங்க? ஆசை ஆசையா லவ் பண்ணி இப்படி ஒன்று ஆடாத விட்டுட்டு போயிட்டாளடா. வாங்கடா எங்க போலீஸ்காரனா நாங்கள் நம்பிருக்குமா? நாங்களும் மனுஷங்க தானே. ஏன்டா அப்படி அடி வாங்கி சாப்பிட்றீங்க? ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? பயப்படாதீங்க, சொல்லுங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? டீயாவது சாப்பிட்றீங்களாடா? புருக்காப்பி சார். கேஸ் போட்டா அந்த பொண்ணு கிடைச்சிருமா? கிடைச்சிரு சார். கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சிரு சார். பாபு, சிசி நம்பர் 264, பிப்ரவரி 14, 2004, R2, பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன். பாபு பாபு பாபு. பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று இரவு 11 மணி அளவில் பாண்டி பஜார் கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் அருகில் பொதுமக்கள் முன்னிலையில் அவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நீ சட்டத்துக்கு புறம்பாக மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சித்ததாக போலீசாரால் உன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உனக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்காங்களா? இல்ல சார். அப்போ சொந்த ஜாமீன்ல போக விருப்பம் இல்ல சார். குற்றவாளி
ஜாமீனில் செல்ல விருப்பம் தெரிவிக்காததால் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீ தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சதா உன் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதை பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற? உண்மைதான் சார். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். யுவர் ஆனர், குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இபிகோ 309வது பிரிவின்படி இவருக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு கனம் கோர்ட்டாரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கணும் சார். நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணதுக்காக எனக்கு இந்த தண்டனையை கொடுக்குறீங்க. நான் இந்த முடிவுக்கு வர காரணமா இருந்தது ஒரு பொண்ணு. அவ பேரு உமா. என்னை காதலிச்சு ஏமாத்திட்டா. அதனாலதான் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். அவளை கூப்பிட்டு விசாரிங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளி கேட்கிற மாதிரி அவர் காதலிச்ச அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க விசாரிக்க முடியாது. ஏன் முடியாது? ஒரு கொலை நடந்தா அந்த கொலையை செஞ்சவனையும் அதுக்கான காரணத்தையும் தானே விசாரிக்கிறீங்க. அது மாதிரி என் தற்கொலை முயற்சி காரணமான பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க சார். எது எப்படியோ நீங்க தற்கொலை முயற்சி பண்ணது சட்டப்படி குற்றம். குற்றம் செய்யறவங்களை விட குற்றம் செய்ய தூண்டவங்க தான் தண்டனை அதிகம்னு சட்டமே சொல்லுது. அதனால என்னை காதலிச்சு ஏமாத்தின அந்த பொண்ணை வர சொல்லி விசாரணை பண்ணுங்க. யார் குற்றவாளின்னு அப்ப தெரியும். காதலுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பம். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களை இங்க கூப்பிட்டு விசாரணை பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. தற்கொலைங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம் சார். அதை மட்டும் ஏன் சட்டப்படி தப்புன்னு சொல்றீங்க? யுவர் ஆனர், இவருடைய பேச்சு இந்த நீதிமன்றத்தை அவமதிப்பதாக உள்ளது. என்ன சார் அவமானம்? தெருவில் போற ஒரு நாய் அடிச்சா கூட அதை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு நோகடிச்சான்னு சொல்றேன், அதை ஏன் சார் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? 5 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குறோம். அந்த சோப்பு தரமானதா இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் கேஸ் போட சட்டமும் இருக்கு, அது விசாரிக்க கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா. அதை தடுக்க ஏன் சார் சட்டம் இல்ல? ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா ஈவ் டீசிங்னு கேஸ் இருக்கு. முந்தா நாள் பீச்ல என்ன மாதிரி காதல ஏமாந்த ஒருத்த தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது காரணமான பொண்ணு மேல கேஸ் எடுக்கல. ஏன் நியூஸ் கூட வரல. பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா என்ன சார்? இதுவே நான் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருந்தா மகளிர் சங்கத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருப்பீங்கல்ல. அதுவே ஆம்பளை மட்டும் ஏன் சார் அப்படி இல்ல? பெண் என்பவள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதால் அவளுக்காக சட்டமும் சமுதாயமும் போராடுகிறது. ஆண்களுக்கு அப்படி அல்ல. என்ன சார் ஆம்பளை பொம்பளை ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். உடம்புல ஏற்படுற வலியை விட மனசுல ஏற்படுற வலி தான் சார் அதிகம். இது நான் எனக்காக சொல்ல சார். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன் ஊருக்கு 100 பேர் இருக்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சீரோட போவாங்க, காதலிச்சுனாங்க பீரோட போடுமா சார்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, காதலுங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனை. எது சார் தனிப்பட்ட பிரச்சனை? எத்தனையோ லட்சம் பேர்ல ஒருத்தன் கொலைகாரனா இருக்கான். அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. ஆனா அத்தனை லட்சம் பேர் காதலிக்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் உயிரையும் விடுறாங்க. அந்த உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஏன் சார் சட்டம் கொண்டு வரக்கூடாது? உமா என் வீட்டுக்கு வந்திருக்கு சார். என் கூட கோயில், பீச்சு, பார்க்குன்னு சுத்தி இருக்கா. நான் இப்ப எங்க போனாலும் எதை பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்கு சார். என்னால எப்படி சார் வாழ முடியும்? நீங்க ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க சார். உங்களுக்குன்னு சொல்லிக்க பொண்டாட்டி புள்ள பேரன் பத்தி நிறைய சொந்தம் இருப்பாங்க. இப்ப திடீர்னு யாருமே இல்ல, நீங்க ஒரு அனாதைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு அப்படிதான் சார் இருக்கு சார். வாழ்ந்த வாழ்க்கைய மறந்துடலாம் சார். ஆனா இப்படி எல்லாம் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வாழவே முடியாது சார். சார் நீங்க எனக்கு எதுக்கு சார் தண்டனை கொடுக்குறீங்க? நான் திருந்தி வாழணும் தானே சார். நான் வாழவே விரும்பல சார். அப்புறம் எதுக்கு சார் எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க? அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க சார்.
நீங்க உமாவை கூப்பிட்டு விசாரிக்காம என்ன ஜெயில போட்டாலும் சரி வெளியில விட்டாலும் சரி நான் செத்து தான் சார் போவேன். ஏன்னா என் உமா இல்லாம என்னால வாழவே முடியாது சார், வாழவே முடியாது சார். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், பாபுவோட விண்ணப்பத்துல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? நோ யுவர் ஆனர். பாபுவின் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுதலாக இருந்தார் என்று பாபுவால் குற்றம் சாட்டப்படும் உமா குற்றவியல் நடைமுறை சட்டப்படி நீதிமன்ற சாட்சியாக ஆஜராக வேண்டுமென இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இந்த வாரம் சன் டிவியின் சிறப்பு பார்வையில ஒரு பரபரப்பான விஷயத்தை பத்தி மக்கள் கிட்ட பேச போறோம். வணக்கங்க. வணக்கம். பாபுவும் உமாவும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருக்காங்க. இப்ப திடீர்னு பாபு ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. உமா காதலிச்சு ஏமாத்திட்டாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? காதலிக்கிறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்கலாம். ஆனா காதலிச்சுட்டு ஏமாத்துறது ரொம்ப தப்புங்க. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி. பாபு உமா மேல கேஸ் போட்டது 100% வெரி கரெக்ட். குட். சொல்லுங்க. அந்த பொண்ணு ஐ லவ் யூன்னு சொன்ன அன்னைக்கே பாபு ரூம் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா இன்னைக்கு பாபுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உமா பாபு மேல கேஸ் போட்டிருக்கோம். பாபு ரொம்ப தப்பு பண்ணிட்டாப்ல. சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமா பாஸ்? கஸ்டமர் கிட்ட கராரா இல்லாத ஆட்டோக்காரனும் காதலி கிட்ட உசாரா இல்லாத ஆம்பளையும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. காதலுக்கு புது சட்டம் கொண்டு வரணும்னு பாபுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அந்த பாழா போன சட்டத்தை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாந்து இருக்க கூடாதா? ஏங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க யாராவது லவ் பண்ணீங்களா? பின்ன பாக்கு வியாபாரம் பண்ணன என்ன லவ் பண்ணிட்டு தேக்கு வியாபாரம் பண்ணனவன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா? என்ன சார் நீங்களும் லவ் ஃபெயிலியரா? ஆமாங்க, மேரின்னு ஒருத்திய லவ் பண்ண கடைசியா சொல்லிட்டு போனா பாருங்க சாரின்னு. ஏன் சார் என்னாச்சு? என்ன ஆச்சா? பார்டர்ல பாருக்கு போக வேண்டியவனா 10 மணிக்கு பாருக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் லவ் தாங்க. அடிக்கிறீங்களா? நீங்க எங்களை மாதிரி கோட்டை அடிச்சுட்டு குப்புற படுக்காம கோர்ட்டு கேஸ்னே போனானே பாபு, அவன் ஜெயிக்கணும் சார். பாபு காதல் ஜெயிக்கணும் சார். இவங்களோட கருத்தும் பாத்தீங்கன்னா பாபுக்கு ஃபேவரா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், உமா தரப்பு வக்கீல்ன்ற முறையில உங்க கருத்து என்ன சார்? இத ஒரு கேஸ்னு சொல்றதை விட பாபு ஒரு லூசுன்னு தான் சொல்லணும். கேஸும் அந்த மாதிரி தான் முடியும். ஓ தேங்க்யூ சார். சார், பாதிக்கப்பட்ட பாபுக்காக நீ ஆஜராகிறீங்க. இந்த கேஸை பத்தி உங்க கருத்து என்ன சார்? பாபுவோட காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். சார், இந்த கேஸ் எடுக்க காரணம் நீங்க லவ் ஃபெயிலியரா? சொல்லுங்க சார், நீங்க லவ் ஃபெயிலியரா? இல்ல, என் கல்யாணம் காதல் கல்யாணம் தான். காதலிச்சவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காதல் தோல்வியோட வலியை விட காதல் வெற்றியோட சந்தோஷம் தான் எனக்கு தெரியும். அந்த சந்தோஷம் என் பாபுக்கும் கிடைக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ.